உச்சநீதிமன்றத்தில் விக்டிம்காக போன அவங்க தந்தை அந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு திமுக ஈகோ சிஸ்டம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த சமயத்தில் இப்படியான வீடியோ சரியாங்க சார்? சரிம்மா, இப்போ நீங்கள் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, ரைட்? அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தைக்கு நியாயம் கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடாதா? என்னமா லாஜிக்குது? அப்பா தானே. இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பது தெரிகிறதா? இதைவிட எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளட்டும் நாட்டு மக்கள். திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமான அரசு என்று. இந்த வழக்கு 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அரசு தரப்பு நினைத்து கொண்டிருந்தது. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிலிருந்து 4 பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்ற விபரமே 9ஆம் தேதி மதியம் தான் அரசு தரப்புக்கு தெரியும். பார்த்தாலும் விழாவை சிறப்பித்து விட்டு 5 நாட்கள் கழித்து மன்னா, எதிரி நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் நாம், இந்த லட்சணத்தில் தான் இந்த லகுடபாண்டி உளவுத்துறை இருக்கிறது. ஸோ நாள் மதியம்தான் இந்த விவகாரம் அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே போய் யார் யார் பெட்டிஷனர் அப்படின்னு தெரியுது. இந்த குழந்தைய பறி கொடுத்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அவரை அணுக பார்க்குறாங்க. அவங்க கேஸ் போட்டு போய் அப்படின்ட்டாங்க. இதர 41 பேரோட குடும்பங்கள் இருக்குல்லவா, அந்த குடும்பத்தினரை அணுகி விஜய் மீது கொலை வழக்குக்கு புகார் கொடுங்கள் என்று உளவுத்துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியுமா? எவ்வளவு குரூரமானவங்க பாருங்கள். சில பேர் கொடுக்கலாம், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? இப்போ என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா நான் நேற்று வரைக்கும் நான் விஜய் ஃபேனாக இருந்தேன். போயா, இவ்வளோ நாள் ஆச்சு, அவர் தானே காரணம், அவர் லேட்டாக வந்ததுனால தான் என் மனைவி செத்தா, என் குழந்தை செத்துச்சு, நான் கொடுக்குறேன் விஜய் மீது அப்படின்னு சிலர் தயாராக இருக்கலாம், ரைட்டா? அப்படி தயாராக இருந்தால் நீங்கள் போய் அணுகிற வரைக்கும் காத்திருந்துருப்பாங்களா? அவங்க இந்நேரம் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? எனக்கு அது போன்ற கோபம் எனக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அணுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், டக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ தெர் இஸ் நோபடி இஸ் ரெடி. இன்னொன்று, 41 குடும்பத்திலையும் பேசிட்டார் விஜய். இப்போது எனக்கு அது போன்ற கோபம் விஜய் மீது இருந்ததால் பேச முடியாது, போயா, வீடியோ காலில் வராரு அவர், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, போயா அப்படின்ட்டு இருப்பேன். அப்படி யாரும் மறுக்கலையே. ஒரு வீடியோலாம் பார்க்க முடிஞ்சு சார். போகாதடின்னு சொன்னனே கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபை தட்டி அழுகிறாரு. இப்போ கன்சென்ட் இல்லாமல் தான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கூட இப்படியான ஒரு குற்றம் சாட்டலையேங்க சார். தி ஆல் அண்டர்ஸ்டாண்டுமா, 41 பேர் சாவணுன்ட்டு யாரும் பிளான் பண்ணல, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை நாம் பலர் மீது வைக்கலாம், அரசின் மீதும் வைக்கலாம், விஜய் மீதும் வைக்கலாம், அது வேறு. ஆனால் சாப்பிட்டு வந்த 41 பேர், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஏன் அது ஆக்சிடென்ட்னு அதுக்கு தனி செக்ஷன் வச்சுருக்காங்கன்னா, பைக்கில் இப்படி போயிட்டுருக்குறோம், அலட்சியமாக ஏதாவது ஓட்டி இடித்து யாராவது ஒரு இறந்து விடுகிறார் என்றால் அந்த இறந்து போனவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் சாலையில் நீங்கள் பயணிக்கவில்லை, ஆனால் உங்கள் கவனக்குறைவினால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அது போன்றது தான். ஆனால் இவங்க போய் கொலை கேஸு கொடுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் முடியாது போயான்ட்டாங்க. விக்டிம்ஸ் நீதிமன்றத்துக்கு வர்றதை பார்த்து அரசு பயப்படுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, 2 பேருமே இந்த ஹியரிங்கை பார்த்தீங்க. ஜட்ஜஸ் கேட்டது, ஹூ ஆர் யூ? இந்த மாதிரி சார், நான் விக்டிமு. எந்த விக்டிம் பேரை சொல்லுங்கள்? ஆமாம், சந்திரா. எத்தனாவது விக்டிம்? இது இருக்குது. சந்திராவுக்கு நீங்கள் என்ன வேணும்? நான் கணவர். நீங்கள் யார்? நான் விக்டிம். பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் யார்? தந்தை, சகோதரன், கணவர். அவங்களுக்கான ஸ்டேக்ஸ் இதில் அதிகம் இருக்குது. இதை தெளிவாக கேட்டு அன்னைக்கு பதிவு பண்ணிக்கிட்டாருங்க சார். அப்போ நீதிபதி புரியல என்ன தேவை இருக்குது? ஏன்னா உயிர்கள் இறந்தது உயிர்கள் தானே, யார் வேணாலும் நின்றுட்டு போட்டோம். இதை ஏன் இவ்வளோ தெளிவாக கேட்டு எழுதுறாங்கன்னு நினச்சேன் சார். பொதுநல வழக்கு தொடர்ந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க என்று சொல்பவரின் உரிமையை விட என் சகோதரி இறந்திருக்கிறாள், அவளின் இறப்புக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கூடுதல் உரிமை சட்டத்தோட பார்வையிலேயே. அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தான் இவங்க இருந்தாங்க. அதில் தான் ஒரு குரூரமான வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த இறந்தவங்களோட ஏதோ சம் ரிலேட்டிவ் தம்மா சேஷாத்ரி நாயுடு என்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அந்த பதவி வேண்டாம் என்று வழக்கறிஞரான ஒருவர், அவர் தான் இந்த ஜிஆர்எஸ் பெஞ்சில் வெக்கேஷன் கோர்ட்டில் யூஜிசிக்கு வாதாடினாங்கல்ல, வில்சன் கூட கத்தின்னு இருந்தார், மைக்க பிடிங்கி விட்டாங்களே, அந்த வழக்கில் வாதாடின அந்த தம்மா சேஷாத்ரி நாயுடு ஒரு விக்டிம்க்கு அவர் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசு சார்பில் வாதாடியவர், இவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்து விட்டார்கள், இவர்கள் மதுரை கிளையை அணுகவே இல்லை, இது ஒரு வாதமாக எடுத்து வைக்கிறார். ஒரு தம்மா சேஷாத்ரி நாயுடு, நான் என் குடும்பத்தில் ஒருத்தரை பறி கொடுத்துருக்கேன், அந்த இழப்பின் காரணமான துக்கத்தில் நான் இருப்பேன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன்னா, அந்த துக்கம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்திருக்கேன்,
இதை ஒரு வாதமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குரூரமான மனசு கொண்டிருக்கிறது அரசு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு எத்தனை டேபிள் இருக்குதுன்னு கேட்டாரா போஸ்ட்மார்ட்டத்துக்கு. அவர் வின்சன் அதுக்கு கடைசி வரை பதில் சொல்ல எத்தனை டேபிள்னு. சார் பக்கத்தில் மாநாடு நடந்துச்சு, நாங்கள் டாக்டரை கூட்டின்னு வந்துட்டோம். டேய் நான் வந்துட்டு எத்தனை டேபிள் இருக்குன்னு அது பதில் சொல்ல. இவங்க இருந்துச்சு அங்கே இருந்துச்சு அப்படின்லாம் சொன்ன உடனே ஒரு வில்சன் வந்து பர்மிஷன் இருக்குது நைட்டில் பண்ணுறதுக்கு என்று. பர்மிஷன்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக பண்ணிங்களான்றது தான் நாங்கள் கேட்குறோம் என்று அவர்கள் கேட்டும்போது அவர்கள் சொன்னதற்கு இரவில் தாராளமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம், அதில் தவறு ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னதுன்னு சன்னில் நியூஸ் காட்ட போகிறாங்க. இது ஒரு விஷயமா? அவர் கேட்டார்ல எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்டார், அது பதில் சொல்ல வேண்டியதானே. ஸோ நாளைக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு அந்த விக்டிம்ஸ் அணுகியிருக்காங்க. ஆல்ரெடி போட்ட எஃப்ஐஆர்லையும் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குல்ல சார், அதில் திரு விஜய் அவர்களுடைய பேரை சேர்த்துக்க முடியாதா? நீங்கள் அதில் விஜயோட பேரை சேர்த்தாலும் சரி, புதுசாக எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, விஜயை கைது பண்ண போகிறதில்ல, கைது பண்ண முடியாது. தட் வில் பேக் ஃபயர் வெரி ஹெவிலி. ஆனால் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர்கள் விஜய் மீது பழி சுமத்தினால் பொலிட்டிக்கலாக அது பயன்படும் அல்லவா. சும்மாவே வில்சன் ஆடுவார். இப்போ இந்த மாதிரி இறந்து போன ஒரு விக்டிம் இப்படி வந்து விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருந்தால், சி மிலாட்ஸ் ஒரு விக்டிம் வந்து விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். எப்படி உருட்டினாரு, யோ எதுக்கே நீ காலையில் 4 மணிக்கெலாம் பாடி அட்டெண்ட் பண்ண, அத்தாரிட்டிஸ்ட்டை போயிட்டு அத்தனை பேர் எங்களை உடலை கொடுங்கள் என்று அவ்வளவு கெஞ்சினார்கள். அதனால் நாங்கள் உடனடியாக 4 மணிக்கே உடலை கொடுத்து விட்டோம்னு உருட்டினார்ல, அது மாதிரி உருட்டுறதுக்கு இது பயன்படும். அதுக்கு தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு மதுரை கோட்டை அணுகாமலே இங்கே வந்துட்டாங்கன்னு. நீங்கள் மதுரை கோட்டை மதிச்சிங்களா? மதுரை கோட்டை மதிக்காம தானே அது இன்னும் 2 ஜட்ஜி சொல்கிறது. நான் போய் சிங்கிள் ஜட்ஜி கிட்ட பேசுறேன்ட்டு நீங்கள் பேசுனீங்கல்ல, அதை இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பிடிச்சிட்டாப்ல. நாளைக்கு இன்னும் சிறப்பாக பிடிப்பார், வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார், ஒருவேளை வந்துட்டு டீம்ஸே போய் நீதிமன்றத்தில் அப்படி கொலை வழக்கு பதிவு சொன்னாலும் அதுக்கு முகாந்திரம் எது இருக்கா சார்? இல்லை நீதிமன்றம் அப்படியான உத்தரவு கேட்குற கோரிக்கையை நீங்கள் கேட்கலாம்ல, கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். முகாந்திரம் இருக்கா இல்லையான்றது விசாரணையில் தெரிய வேண்டிய. 17ஆம் தேதி பார்க்க போகிறாராம் சார். அப்படின்னு யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறப்ப கேட்டிருக்காங்களா, இவர் உங்க போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் சொன்னப்ப, இல்லை 17ஆம் தேதி இப்படி பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் நீ செய்தி இருந்துச்சு. அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாமா வேணாமான்றது கரூர் எஸ்பி தான் முடிவு பண்ணான் இல்லையா? அது விஜய் முடிவு பண்ண முடியுமா? விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்வதற்கு காரணம் இதுதான். நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணுன்ற அந்த அதிகாரத்தை நீங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. இனி அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் பண்ணணும். சும்மா அவன் பிடிச்சா பத்தாதுன்னு முழு தலையும் பிடிச்சிங்க சார், முடிய பிடிச்சா கூட பிச்சுக்கிட்டு வந்துட்டு போய் நல்லா உள்ளே இப்படி கொடுக்குறீங்க தலையை. எலி பொந்துக்குள்ளே மாட்டல அது மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ 17ஆம் தேதி போக மாட்டாரா சார்? அதை கரூர் எஸ்பி முடிவு பண்ணாரியா? கரூர் எஸ்பி தரப்புலேருந்து வந்துச்சா விஜய் வந்து பார்க்கலான்னு? லெட்டர் மட்டும் தான் வந்துச்சு. அது டிஜிபி லெட்ரு. இங்கே டிஜிபி தானே அட்ரஸ் பண்ணாங்க. டிஜிபி போய் கரூர் எஸ்பி பாருன்னு தானே சொன்னார். ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் என்ன இருக்குது? எந்த இடம் என்பதை முடிவு செய்ய ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை வையுங்கன்னு அதில் சொல்லியிருந்தாங்களா? நடந்துச்சா கலந்தாலோசனை கூட்டம்? போட்டுனுச்சு நியூஸ் பேப்பரில் ஏதோ பள்ளி பள்ளியில் போய் சந்திக்கிறதாவோ இல்லைன்னா மண்டபத்தில் ஏற்பாடுகள் நடக்கும். பள்ளியா மண்டபம் அதை சொல்லு. இது 2ல் எங்கே வேணால் நடக்கும். அப்போ தெரியல, அதெல்லாம் போகல. இன்னொன்று கூடுமானவரை தாமதிப்பாங்க. விஜய் அங்கே போய் பார்த்து சென்டிமெண்டலாக விஜய்க்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இத்தனை நிலையத்துவான்களை வச்சு பேச வச்சு பில்டு பண்ண இமேஜ் பூரா உடஞ்சி போயிடாதா? அப்போ விஜய் பார்க்கலன்றதை உறுதி செய்கிறதுக்கு தள்ளி தானையாக போடும் ஒரு அரசு. விஜய் என் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு பாலம் திறக்குது, ரைட்டா? பாலம் திறந்து ரோட் ஷோலாம் நடத்தி அதுக்கு ஒரு சாதி விஞ்ஞானியின் பெயரை வைத்து கொண்டாடி விட்டு போய்விட்டார்கள், ரைட்டா? இப்போ அதே பாலத்தில் எதிர்க்கட்சியினர் போய் விழா நடத்துறதுக்கு கொண்டாடுறதுக்கு காவல்துறையோ அரசோ அனுமதிக்குமா? அனுமதிக்காது. வேலுமணி அந்த அனுமதிக்காக காத்திருந்தார். அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியுமா அவருக்கு? எதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு? நாங்கள் அடிக்கல் நாட்டம் பாலையா பாதி வேலையை முடிச்சிட்டோம். லேசாக சுண்ணாம்பு வச்சுட்டு நீங்கள் திறந்துணுமோ உங்கள் பாலம் மாதிரி கொண்டாடிக்கிறீங்க. கூப்பிட்றோம் நம்ம ஆளுங்கள, போய் நம்ம கொண்டாடுவோம். எர்ரா ஸ்வீட்டு கொண்டாடினா கேஸ் போடுவாங்கன்றது வேலுமணிக்கு தெரியாதா? தெரியாதா? போட்டுக்க, தூக்கில் போட்டுருவியா? ஆனால் கட்சியினரெல்லாம் கூட்டி அந்த பாலத்தில் போய் அந்த கொண்டாடுறது அந்த தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்தும், மக்களை எப்படி உற்சாகப்படுத்தும். அதில் ஒரு கோயம்புத்தூர் எம்எல்ஏ டான்ஸ் ஆனார் பார்த்தியா? இதான் அரசியல். அனுமதிக்கு காத்திருந்தாரா? இப்போ அந்த வேலுமணி சொல்லுவாரா, கிட்ட யாரும் வந்தாங்கன்னா லைட்டாக கத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீ என்ன பர்மிஷன் கொடுக்குறது? பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார். ஆமாட்டா, தடுத்தண்டா போடா. இதான் அரசியல், இதான் அரசியல்வாதி.
போர் வீரர்கள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயங்களோட இருப்பாங்க. அது ஒரு அவங்களோட அழகை குறைக்கும். ஆனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காயங்கள் தான் அவங்களுடைய வீர தழும்புகள்னு சொல்லுவாங்க. நிறைய நான் படிச்சிருக்கேன் இலக்கியத்தில், நானே படிச்சிருக்கேன். காதலி காயங்களை பார்த்து தான் காதலனை சூஸ் பண்ணுவாங்க. ஓ இவ்வளவு காயங்கள் இருக்கிறது, அதுவும் காயம் முதுகில் இருக்கக்கூடாது, புரியுதா? அந்த காயங்கள் தான் ஒரு வீரனுக்கான அடையாளம். நானே படிச்சிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக்கு முகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அழகான கார்த்தி எப்படி காயங்களோட காட்டியிருக்காங்க? அதுதான் அழகு, வீரன். அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், மென்மையானவர். அரசியலுக்குள்ள வரும்போது இதை அடாப்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா சார்? அடாப்ட் பண்ணலன்னா நீங்கள் ஒதுக்கப்பட்டு மக்கள் கடந்து சென்று விடுவார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். விழுப்புண்களோடு இருக்கும் வீரனைத்தான் இந்த சமூகம் விரும்பும், மனிதகுலம் விரும்பும். இதுதான் வரலாறு நெடுக சான்று. தட் இஸ் ஹவு வி ஆர் மேட். அப்போ விஜய் அருவா விடுத்துக்கு போய் சண்டை போட இல்லை அந்த மீனிங்கே நான் பண்ணல சார், நான் சொல்லிடுறேன். அதான் இது மாதிரியான டவுட் வரும்னு தான் சில தாவேக்க தொண்டை மாதிரியே பேசுகிறான். இருங்க சார், அப்படித்தான் பொதுவான விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிஸ்டிங் அரசியல்வாதி மாதிரியே திரு விஜய் அவர்கள் இருக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குலாம் கட்டுப்பட்டு நடக்கிறாரு திரு விஜய், அதனாலதான் அவர் விஜய் அப்படின்னு சொல்றாங்களே சார். கரெக்டு தான்மா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கரூர் எஸ்பி என்னைக்கு அனுமதி கொடுக்குறாரு அன்றைக்கி தானே நீங்கள் கரூர் போகணும். நவம்பர் 25 நீங்கள் கரூர் போங்கன்னு கரூர் எஸ்பி சொல்கிறாரு. கட்டுப்பட்டு நடங்க, கட்டுப்பட்டு நடங்க. மற்றவர்கள் அதற்கான பலனை அனுபவித்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அதிகாரி என்ன சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு உட்காந்துருங்க. அதிகாரியும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு உட்காந்துருங்க. கரூரில் நடந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா நடக்கும், அதனால பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் பிரச்சாரத்துக்கு அனுமதியை அவங்க கேட்க போகிறது இல்லையே. கரூருக்கே 20 நாள் ஆச்சு, 15 நாள் ஆயிடுச்சு, ரைட்டா? 1 மாதம் ஆகிடும் கரூருக்கு போகிறதுக்கு. இப்போது 2 சனிக்கிழமைக்கான நிகழ்ச்சியை பிரச்சாரத்தை ரத்து செய்திருந்தார்கள் இல்லையா? இப்போ அடுத்த சனிக்கிழமை போகிறாங்களாப்பா? எதுவும் தகவல் இருக்கா? அதுக்கு அடுத்த சனிக்கிழமை தகவல் வரும், அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நீங்கள் போக போகிறது இல்லை. சரி, இப்போது இந்த 2 சனிக்கிழமையாக போகாமல் விட்ட மாவட்டங்களே எப்போது போக போகிறீர்கள் சொல்லு. அப்போது நீங்கள் எப்போ அரசியல் செய்யணும், எப்படி அரசியல் செய்யணும், எந்த நேரத்தில் அரசியல் செய்யணுன்றதை உங்கள் எதிரி தீர்மானிக்கிறான், ரைட்டா? உங்கள் எதிரி நீங்கள் அரசியலே செய்யக்கூடாதுன்னு தீர்மானிப்பா. என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட அரசியல்வாதிக்கு வர சிக்கல். அண்ணன் வேலுமணி எப்படி பண்ணார்? வேலுமணி பண்ணதை தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான், ரைட்டாக? சட்டத்தை மீறுறது தானே அது. அவர் போய் அந்த பாலத்தில் ஏறி இனிப்புகளை எல்லாம் வழங்கி பூவெல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சாருன்னா டிராஃபிக் ஜாம் 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்ட்டு செய்திகள் வந்திருக்குது. வரட்டும், அதான் அரசியல். அவர் ஹீரோ. போட்டுக்கிட்டு போ விடுப்பா. சார் அண்ணே கேஸ் போட்டாங்கண்ணே, இப்போ வேலுமணிட்ட போய் சொல்லி அண்ணே 2 செக்ஷனில் கேஸ் போட்டாங்களே, வேலுமணி எஸ்பி வேலுமணி அண்டு 200 அதர்ஸ்னு போட்டு அட போட்டுக்கன்னு விடுகன்னு. இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன். பல பேர் நினைக்கலாம் சார் இது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அரசியல் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சர்வே பண்ண முடியும். ஆமாம், உங்கள் எதிரி எமக்கிராதகன்களாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி ஜீவகாருண்யம் பேச முடியும்? இல்லைம்மா, நீங்கள் ஜீவகாருண்யம் பேசலாம், கசாப்பு கடையில் வந்து பேசாதீர்கள். சினிமாவில் இருந்துட்டு பேசலாம். சினிமா விட்டு வெளியில் வராமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சட்டப்படி நடங்க, விதிகளுக்கு உட்பட்டு நடங்க. மாமிசம் விற்கிற கடையில் வந்து ஐயோ கொல்றேலே பாவமாக இருக்கே, ஐயோ கழுத்து துடிக்கிறது அப்படின்னு பேசாதீங்க. இது இந்த முகேஷ் அம்பானி பையன் ஒரு வேலையை பார்த்தான்ல, ஐயோ கோழியெல்லாம் பாவம் பிராய்லர் கோழி தூக்கி அது பறக்க கூட தெரியாது, அதுக்கு அது போய் ஒரு பறக்க விட்டுனுக்குறாரு. ஒரு லூஸ் தன்மை இல்லை. ஏன்னா சினிமாவில் தான் அடிப்பாங்க, வலிக்காது. மக்கள் கரெக்டாக பார்த்துட்டு யார் இதுக்கு சூட்டபுளான ஆளுன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ரஜினிகாந்துக்கு இது நமக்கு சரியாக வராதுன்றது தெரிஞ்சதுனால தான் இது ஒரு காரணத்தை சொல்லி அவர் ஒதுக்கிட்டார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரியலன்றது உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். சார் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்துட்டு பங்களாதேஷை போன்று நேபாளத்தை போன்று புரட்சி வெடிக்கும்லாம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார். அதுக்கு உடனே தான் வழக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கு ஏபி ஃபைல் பண்ணாரா? செய்தியெல்லாம் வந்து ஏபி ஃபைல் பண்ணதாக தெரியவில்லை. எஃப்ஐஆரை ரத்து செய்யணுன்ட்டு வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அது விரைவில் விசாரணைக்கு வருகிறது. அதற்கான உரிமை அவருக்கு இருக்குல்ல சார். அதில் எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுல நான் இது மாதிரி ஒரு பதிவு போட்டேன், அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டேன். அது மட்டுமல்ல, நைட்டு 12 மணிக்கு போட்டேன், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் போய் எஃப்ஐஆர் போடுறாங்க என்று சொல்லியிருக்கார். தட் இஸ் ஃபைன். நீங்கள் கோர்ட்டில் ப்ளீடு பண்ணும்போது இது மாதிரியான ப்ளீடிங்ஸ் எடுத்தாகணும். அது டேம்பரிங் எவிடன்ஸில் தானே சார் வரும், டெலிட் பண்ணிட்டு ஓடுறது. 201 ஐபிசி சேர்த்துருக்காங்களான்றது தெரியல, சேர்க்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்களும் யோசிக்க வேண்டும். சும்மா ஆதவ அர்ஜுனையும் ஜான் ஆரோக்கியசாமியும் எனக்கு பிடிக்கல, நான் வந்து தாவேக்கோட பொதுச் செயலாளர் ஆகணும்னு திட்டமிட்டேன், என் போஸ்ட்டை வந்து ஒரு ஆதவ அர்ஜுன் பறித்து கொண்டார் என்பதற்காகவெல்லாம் அபாண்டமாகவோ அவதூறாகவோ குற்றச்சாட்டுகளை சுமத்தவில்லை. அந்த மதியழகனாவது மாவட்ட செயலாளர்ப்பா, ரைட்டா? அவர் பேரில் கடிதம் கொடுத்துருக்காரு, நீங்கள் கைது செய்தாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கைது செய்ய பரவாயில்ல. அந்த பவுன்ராஜ்ன்ற ஆளை எது கைது பண்ணீங்க? சேலம் மாவட்ட செயலாளர் குற்றவாளியை அடைக்கலம் கொடுத்தாராம்,
பவுன்ராஜ் அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. குழந்தை கடத்தின மேட்டரையாது, இல்லை கொலைகேஸா, ஒரு விபத்து. இவங்க 2 பேருமே பாவன்றது உங்களுக்கு அரசுக்கு தெரியாது. பவுன்ராஜை கடிதம் கொடுத்தவரே அவர் தான் அப்படின்றதுனால நீங்கள் கைது செய்யணுன்றீங்க. சரி பரவாயில்ல. பவுன்ராஜ் என்ன அவ்வளோ பெரிய குத்தமாயா பண்ணிட்டான், ஒரு ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே தெரியும் என்ன தப்புன்ட்டு. ஒரு பயத்தின் காரணமாக வந்து வீட்டில் வந்திருக்கான். அதுக்காக அவனை கைது பண்ணி பெயில் ரிஜெக்டடு பண்ணுறீங்களே. அந்த வண்டியிலேயே உட்காந்து கூடவே வந்து விஜய் விளக்கு அணைக்கும் போதெல்லாம் கூட இருந்தது யார்? அது கைது பண்ணிங்களா? புஷியையும் நிர்மல்குமாரையும் கைது செய்ய 3 தனிப்படை 4 தனிப்படை அமைக்கிறீர்களே, அதை ஊர் சுற்ற விட்டுட்டு வேடி பார்த்துட்ருக்கீங்க. 2வது இந்த வழக்கு, இந்த வரதராஜன் எங்கேயும் ஓட போகிறதில்ல. மாரிதாஸ் சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொல்கிறதுக்கே போய் வழக்கு பதிவு செய்து தூக்கிட்டு போகிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக செடிஷனு, புரட்சி வெடிக்கும். நேபாளத்திலும் பங்களாதேஷிலும் ஆளும் அரசு தூக்கி எரியப்பட்டது போல் இங்கே எரியப்படும்ன்றதான் அதுக்கு மீனிங்கு. இப்படி ஒரு செடிஷியஸ் ட்வீட்டை ஒரு நபர் போட்டிருக்கிறார். அவர் ஊராக போய் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கணக்கு? இதைத்தான் விஜய் யோசிக்கணும். ஆதவை ஏன் கைது பண்ணல? ஒரு காரணம் இருக்கணும்ல. உன் கட்சி தொண்டன், சின்ன தொண்டன்லாம் தூக்கிட்டு போய் கைது பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் ஏதாவது போஸ்ட்டு போட்டால் இதுக்குன்னே ஸ்ரீநாதான்னு ஒரு எஸ்பியை வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவன் எங்கெங்கே ட்வீட் போடுறான்றதை பாருங்க என்று சொல்லி. அவர் நிர்மலன் என்ன சார் பண்ணார்? அவர்லாம் கைது தேடிக்கிறேன். நிர்மல் வண்டியில் இல்லை, நீ கவனிக்கணும், வண்டியில் இல்லை. ஈவன் அக்கார்டிங் டு தி எஃப்ஐஆர் நிர்மல் வந்து வண்டி எங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்ட்டு நிர்மல் முடிவு எடுத்தார் அல்லது சொன்னார் என்று எங்கேயும் இல்லை. இந்த இருக்கிற அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிர்மல் தான் அரசியல் தெரிந்த நபர். ஒருவேளை விஜய் கூட அவர் இருப்பது விஜய்க்கு வலு சேர்க்கும், அதனால அவர் கட்டம் கட்டப்படுறாராங்க சார். அதனால்தான் கட்டம் கட்டப்படுகிறார். புஷி அறிந்த முகம், ஆனால் நிர்மல் மூளை. புரியுதா? ஆதவோ ஜானோ பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள் திமுகவுக்கு உதவி செய்கிறார்கள். ப்ரோ போகாத ப்ரோ, நோ ப்ரோ என்று திமுக என்ன நினைக்கிறதோ அதை இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை தொடவே இல்லை. ஆனால் நிர்மல் மூளை உள்ளவர். நிர்மல் சென்னையில் விஜய் கட்சி சார்பில் அந்த காவல்துறையின் கஸ்டடியில் இறந்தவர்களின் குடும்பங்களை மேடையேற்றியது நிர்மல். கடைசி வரைக்கும் தெரியல, வந்து மேடையேற வரைக்கும் தெரியல உளவுத்துறைக்கு. எப்போ எப்படி வந்தாங்க அவங்க? அதனால தான் நிர்மலை ஆபத்தாக பார்க்கிறார். ஆதவெல்லாம் பிரச்சனையே இல்லை. நேபாளம் பங்களாதேஷ் ட்வீட்டு போடுற ஆளால் என்ன பிரச்சனை வந்துட போகுது? இதை விட ஒரு சிறப்பான உதவி வேண்டுமா திமுக அரசுக்கு? ஆனால் இதை பண்ணியும் ஏன் கைது பண்ணல? இப்போ நீங்கள் திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்ரமணியம், அரியாம சுந்தரம், பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஆகியோரை எல்லாம் நியமித்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக ஃபீஸ் கொடுத்தது, இதில் ஆதவர்ஜுன் முக்கிய பங்கு வகித்தார். அவரை தூக்கி உள்ளே போட்டால் அரசு தரப்புக்கு நல்லதா இல்லையா? இப்போ மதியழகன் மட்டும் போய் ஜெயிலில் இருக்காரு, போய் இருக்கட்டுமே 10 நாள். அண்ணனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்ட்டு அவ்வளோ பெரிய துணிந்தவர் தானே. இப்போ ஒரு 2 ரிமாண்ட் இருந்துட்டு வரட்டுமே. இதை செஞ்சால் உண்மையிலேயே திமுகவுக்கு இது பலன் தானே. இன்னொன்று, பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டு மாற்றுற மாதிரி ஆதவ எடுக்கிறது, ஜிபே பிளாக் பண்ணுற மாதிரி விஜய் கட்சிக்கு கரெக்டா? ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? நம்மளே கைது பண்ணால் என்னப்பா? புரியுதா? கரூர்லேருந்து டீம் வந்துட்டு எதுக்கா திரும்பி போகுது? ஆனால் நிர்மலுக்கு தனிப்பட, புஷி ஆனந்துக்கு தனிப்பட. ஒரு நல்ல அரசியல் ஆலோசகன் சம்பவம் நடந்த அன்று அண்ணே போய் ரோட்டில் உட்காரலான்னு சொல்லியிருக்கணும். அரசியல் ஆலோசகனாக இருந்தா. இங்கே அதிமுகலையும் சரி திமுகலையும் விவரம் அறிந்தவங்களும் சரி கேளுங்க. 2001 இந்த அம்மா ஒரு மோசமான தோல்விக்கு பிறகு ஆட்சிக்கு வருது. உன் எதிரியை தூக்கி உள்ளே வச்சுட்டு குருவாயூரப்பனுக்கு யானையை பரிசாக கொடு என்று அவனும் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் கருணாநிதி நைட்டு அரசு இந்த அம்மா போய் அங்கே யானையை பரிசாக கொடுத்துட்டு இருக்குது. சோர்ந்து போய் உட்காரவில்லை கருணாநிதி. அந்த சம்பவத்தை வைத்து திமுகவை உயிர்ப்பிக்க பயன்படுத்தி கொள்கிறார். அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துதா? கருணாநிதி கைதை கண்டித்து கடற்கரையில் ஊர்வலம், பிரம்மாண்டமான ஊர்வலம், மாஸ் ரேலி. இந்த அம்மா ஊர்வலத்தில் எவன்லாம் போகிறானோ உள்ளே பூந்து அட்டிங்கடான்னு சொல்லிட்டு அயோத்தி குப்பம் வீரமணி இறக்கி விட்றாங்க. அந்த அயோத்தி குப்பம் வழியாக ஊர்வலம் போகும்போது உள்ளே பூந்து அட்டி, ப்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு எல்லாருக்கும் அட்டி. வெறும் கல்ல கொண்டு அட்டி இல்லை, கத்தி எடுத்துகிட்டு வெட்டு. 5 வருஷம் படாத பாடுபடுத்திருச்சு திமுகவை. அடுத்ததாக கஞ்சி தொட்டி திறந்தார்கள். நெசவாளர்கள்லாம் கவலைப்படுறாங்கன்ட்டு. அது கஞ்சி தொட்டினா நீங்கள் இந்த இருக்குன்னு இப்போ இங்கே கஞ்சி வாங்கி குடிக்கலாம். அது அரசுக்கு அவமானம், புரியுதா? சோத்துக்கு இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி இலவச கஞ்சியை மக்களுக்கு வழங்குதுன்ட்டு. இப்போ வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். நேரம் டிஜிஐ ரிட்டையர் ஆகிருப்பார். சூரிய பிரசாத்னு ஒரு
டிஐஜி அப்போ மதுரை கமிஷனர் இருந்தார். என்ன பண்ணியோ தெரியாது, ஒருத்தங்க இருக்கக்கூடாது. இந்த இறந்து காலம் சென்ற தா கிருஷ்ணனுக்கெல்லாம் அட்டி. இந்த பக்கம் ஆட்சியை கண்டித்து இவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதிமுக சார்பில் எதிர்க்க உண்ணும் விரதம். இந்த உண்ணும் விரதம்ன்றது அறிமுகப்படுத்தினே அதிமுக. லிட்டரலாப்பா எதிர்க்க உட்காந்து பிரியாணி சிக்கன் எல்லாம் கடித்து வீடியோ போடுவாங்கப்பா. இப்படி அரசியல் பண்ணணும். விடல கருணாநிதி அதை உயிர்ப்பிப்பார். 20 நாள் ஆக்டிவிட்டியே இல்லையா உங்கள் கட்சியில்? நீங்கள் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கவும் தான் இந்த உங்கள் தொண்டன் தாவேக கொடி தூக்கிட்டு ஆக்டிவிட்டி இருக்கிற அதிமுக கூட்டத்துக்கு போகிறேன் போயான்ட்டு போகிறான். இது அதை நோக்கி தான் போகும். அப்படியே உங்கள் தொண்டை நகர்ந்து 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 போயிடுவாங்க. திமுகவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த டால்மியாபுரம் துப்பாக்கி சூடு மற்றும் ரயில் மறியல். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது இஷ்யூவில் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரை மாற்றணும், தமிழ் பெயரை வைக்கணும். இப்போ இந்த வராத தண்டவாளத்தில் தலைமை தேர்தல்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே போய் இவங்க எல்லாம் நல்லா தெரியும் ட்ரெயின் வரதில்லை வராது அப்படின்னா படுக்கிறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் பக்தவச்சலம் ஐ திங்க் சுடுன்றாங்க. நார்மலாக மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா சாயங்காலம் விட்டுருவாங்கல்ல, பூச்சியில் ரிமாண்ட் பண்ணுன்றாங்க. ரிமாண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. கண்ணதாசன்லாம் அப்போ தான் ஜெயிலில் போயிருக்காரு. இந்த வனவாசம் புத்தகத்தில் என்று நினைக்கிறேன் இந்த ஜெயில் சாப்டர் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அப்போ தான் சண்டை வரும், எனக்கு பெயில் பார்க்கல, எனக்கு இது கொடுத்தோன்னு இப்படி தான் சண்டை வந்து பிரிவாங்க. கண்ணதாசன் அதிலே அதோட வெளில போனவர் தான். நான் மட்டும் 3 மாதம் இருந்தேன், இந்த இவங்கெல்லாம் சீக்கிரம் வெளில வந்துட்டானுங்க. அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது அந்த திமுகக்கு அந்த இது தெரியும். பார் எங்களை காங்கிரஸ் அரசு சிறையில் அடைத்து விட்டது, தமிழுக்காக போராட்டம் நடத்தியது அப்படி ஒரு குற்றமா அப்படின்னு அப்படியே உருட்டினாங்க. அந்த சைடு உருட்டி எங்கே போச்சு கட்சி? ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே பூட்டிட்டு கதவை சாத்திக்கிட்டு, சார் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் எதிரிகிட்ட போய் சாவியை கொடுக்குறீங்க நீங்கள். சரி, இப்போ உங்கள் எதிரி நீ கேம்பெயினே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உனக்கு பர்மிஷனே கொடுக்கலையா? என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு போங்க. ஜனவரி வந்துடும். இங்கே அந்த முடிச்சிட்டார் எடப்பாடி, டெய்லி போயிட்டுருக்கார் பார்த்தியா, எந்த அளவுக்குலாம் பால்டாயில் லெவலுக்கு இறங்கிட்டார். நீங்களே என்ன செய்ய போகிறீர்கள்? இதில் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. நாங்கள் எல்லாம் தேடி வந்து உங்களுக்கு இன்னும் என்ன சின்னன்னே தெரியாது, அந்த சின்னத்தை தேடி பிடிச்சி 234 தொகுதிகளையும் நீங்களே நிற்கிறதா நாங்களாக நினச்சிக்கிட்டு உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு ஒரு 180 சீட்டு கொடுத்து நீங்கள் போய் சிஎம்மாக உட்காரணும். இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எனிவே அப்போது அதிமுக தான் இருக்க போகுது அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ தேவைப்படும் ஃப்யூச்சரில். அப்படின்னும் போது அந்த இடத்தை தாவேக்கா நிரப்பும்னு நினச்சேன். ஒரு இருட்டான டனலுக்கு அந்த பக்கமாக தெரிகிற ஒளியாக திரு விஜய் இருந்தார். இன்னைக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவர் அந்த பஸ்ஸில் அணைச்சி ஆன் பண்ணார் இல்லையா லைட்டு, அந்த மாதிரி தான் அவரோட கட்சியும் இருக்குது அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. வருத்தம் அளிக்குதோ இல்லையோ இதுதான் யதார்த்தம். இது பேசி தான் ஆகணும். இல்லை சூப்பரு எங்கள் அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இருங்கள், அவ்வளோதான். தமிழகம் மக்களும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள், அவ்வளோதான். கடந்து போய்டும்.